ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குட்டியா இருக்கும் போது எல்லா உயிரினங்களும் அழகுதான். அதுவும் பூனை குட்டியை பார்த்தா நமக்கு அதை எடுத்து உடனே கொஞ்சணும் போல தோணும். ஏன்னா அது ரொம்ப அழகானதாகவும் சேட்டைகளின் முழு உருவமாகவும் இருக்கும். இப்ப வாங்க பூனை குட்டிகளை பற்றி 10 அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம், இது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜெஸ்டேஷன் எனப்படும் கர்ப்பகாலம் 63 65 நாட்கள் மட்டுமே. பிறக்கும் குட்டிகளுக்கு கண்களும் தெரியாது, காதும் கேட்காது என்பது ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயம். பிறக்கும் போதே கண்கள் மூடிக்கொண்டுதான் இருக்கும். குட்டிகள் கண்களை திறக்க குறைந்தது 7 10 நாட்கள் ஆகும். கண்கள் திறந்தவுடனே பார்வை பளிச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா பார்வை திறன் குறைவாகவே இருக்கும். 5 வாரங்கள் கழித்துதான் அதன் பார்வை திறன் முழுமை அடையும். அதே போல 4வது வாரத்தில்தான் அதற்கு காது கேட்க ஆரம்பிக்கிறது. மேலும் அதன் முகர்ந்து பார்க்கும் திறனும் 4 வாரத்தில்தான் முழுமையாக வளர்ச்சி அடைகிறது. எனவே பிறந்த 1 மாதத்தில் குட்டிகள் முழுமையாக தாய் பூனையின் அரவணைப்பில் அதையே நம்பிதான் வாழ்கின்றன. இப்படி பிறக்கும் போதே கண்கள் தெரியாமலும் காதுகள் கேட்காமலும் இருக்கும் குட்டிகள்தான் வளர்ந்த பிறகு மனிதனை விட பல மடங்கு பார்வை கூர்மையும் காது கூர்மையும் மோப்ப சக்தி அதிகம் கொண்ட பூனைகளாகவும் மாறுகின்றன. 2வது விஷயம், அது கண்கள் திறக்கும் போது அதன் நிறம் நீலம் மற்றும் சாம்பல் கலந்து காணப்படும். குட்டிகள் வளர வளர கண்களின் நிறத்தில் மாறுதல் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். இதன் கண்கள் பர்மனண்டா கலர் சேஞ்ச் ஆவறதுக்கு 3 6 மாதம் வரை ஆகும். 3வது விஷயம், பூனை குட்டிகள் பிறந்தவுடன் தானாக யூரின் மோஷன் போகாது. அதன் தாய் குட்டியின் வயிற்று பகுதியில் நக்கி கொடுக்கதான் யூரின் மோஷன் போக ஆரம்பிக்கும். தாயின் அரவணைப்பின்றி பூனை குட்டிகள் வளர்வது மிகவும் கடினமான விஷயம். 4வது அதிர்ச்சியூட்டும் விஷயம், பூனை குட்டிகளின் டேடிய பத்தி. தாய் பூனை வயிற்றில் பிறக்கும் அத்தனை குட்டிகளுக்கும் ஒரே டேடி தான் என்று சொல்ல முடியாது. ஏன்னா பெண் பூனையின் ஹீட் பீரியட் அப்ப அது சேரும் ஆண் பூனைகளின் எண்ணிக்கையை பொறுத்து அது போடும் குட்டிகளின் டேடிகளின் எண்ணிக்கை இருக்கலாம். ஒரு பெண் பூனை 4 குட்டிகள் போடுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த 4 குட்டிகளுக்கு தனித்தனியா 4 அப்பாக்கள் கூட இருக்கலாம். இது நமக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயம்தான். 5வது விஷயம், பிறந்த பூனை குட்டிகள் 4 வாரத்திலிருந்து அம்மா பூனைய பார்த்து ஒவ்வொன்னா கத்துக்க ஆரம்பிக்குதுங்க. அம்மா பூனை லிட்டர் பாக்ஸ்ல யூரின் மோஷன் போனா அதுவும் அங்க போய் பழகிக்கும். சக சகோதரி சகோதர பூனை குட்டிகளுடன் விளையாடும், சண்டை போடும், அம்மாவிடம் பால் குடிக்க போட்டி போடும். இந்த பருவம்தான் குட்டிகளுக்கு இனிமையான பருவம்னு கூட சொல்லலாம். 6வது விஷயம், நீடிங் எனப்படும் மாவு பிசைவது. இந்த மாதிரி தன் தாயிடம் அதிகமாக குட்டிகள் செய்யும். அப்படி தாயிடம் பால் குடிக்கும் போது செய்வதால் தாய்க்கு பால் சுரப்பு தூண்டப்படுகிறது. சில சமயங்கள்ல பூனைகள் தன்னை வளர்ப்பவர்களை கூட அவ்வாறு செய்யும். அதற்கு அர்த்தம் அது தன்னை வளர்க்கும் பாசமான ஓனரை அதன் அம்மா என்று நினைத்துக் கொள்வதால் ஆகும். 7வது அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னன்னா, பூனை குட்டிகள் தன்னுடைய 5 மாத வயதிலேயே பாலியல் முதிர்ச்சி அடைகின்றன. அப்பொழுது அவை இனச்சேர்க்கையில் ஈடுபட்டால் கர்ப்பம் தரிக்க வாய்ப்புள்ளது. இப்படி இவை 6 மாதத்திற்கு ஒரு முறை குட்டிகள் போட்டுக்கொண்டே இருந்தால் அதை வளர்ப்பது மிகவும் கடினமாகிவிடும். எனவே பூனைகளுக்கு கர்ப்பத்தடை செய்து விடுவது மிகவும் நல்லது. குட்டிகள் தேவையில்லை என்றால் உங்கள் பூனைக்கு டாக்டரின் ஆலோசனை பேர்ல 4 மாதத்திலேயே கருத்தடை செய்யலாம். இவ்வாறு கருத்தடை செய்வதால் தேவையற்ற குட்டிகளை தவிர்க்கலாம். 8வது விஷயம், பூனை குட்டிகள் மறக்கவும் மன்னிக்கவும் கூடியவை, அதாவது குழந்தையை போல. சக பூனை குட்டிகளுடன் சண்டையிடுவதையும் மனிதர்கள் அவற்றிற்கு செய்யும் கெட்ட விஷயங்களையும் அவை மறந்து மன்னித்து விடுகின்றன. மீண்டும் அவர்களிடமே சென்று விளையாடவும் செய்கின்றன.
9வது விஷயம், அதிக நேரம் தூங்குவது. பூனைகளே ஒரு நாளில் பாதி நேரம் தூங்கி கழிக்கும் போது பூனைக்குட்டிகள் ஒரு நாளில் 80% தூங்கியே கழிக்கும். மீதி நேரம் பால் குடிக்க, விளையாட, சண்டையிட என பொழுதை கழிக்கும். 10வது மற்றும் கடைசியான அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னன்னா, பூனைக்குட்டிகள் வளர வளர தன் தாய், சகோதர சகோதரிகள் போன்றோரை காலப்போக்கில் மறந்துவிடும். தனக்கு உணவளித்து வளர்க்கும் ஓனர்ஸை மட்டும்தான் அவை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளும். வளர்ந்த பூனைகளுக்கு எந்த உறவும் கிடையாது. அவை தனிமை விரும்பிகளாகவே இருக்கும். அதற்கு தெரிந்தது எல்லாம் ஆண் பூனை, பெண் பூனை என்னும் ஜெண்டர் மட்டுமே. என்ன வியூவர்ஸ், உங்களுக்கு பூனை குட்டிகளை பற்றிய இந்த அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் எல்லாம் முன்னாலேயே தெரியுமா, இல்ல இந்த வீடியோ பார்த்த அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கேட் லவர்ஸான உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.